வணக்கம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழில் நல்ல இலக்கியம் பிரபலமாகுமா? தமிழில் நல்ல திரைப்படம் இன்னும் தான் வர வேண்டுமா? கணினி தமிழ் பிரபலம் அடைந்து வருகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர் சுஜாதா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சுஜாதா. வணக்கம். உண்மையிலே உங்கள் முகம் எது? முகம் ஒரு சாதாரண முகம்தான் என்றுதான் சொல்லலாம். எழுத்தாளரா இல்ல அறிவியல் சிந்தனையாளரா? எது உங்கள் முகம்? இதில் பாதி அதில் பாதின்னு சொல்லலாம். சினிமா எழுத்தாளங்கிற முகமும் இருக்கு. அதுவும் இருக்கு. சிறிய முகங்கள். உண்மையிலே எது உங்கள் முகமா நீங்க நினைக்கிறீங்க? எழுத்தாளன் என்பதற்கு ஒரு அறிவியல் உணர்வுள்ள அறிவியல் தெரிந்த ஒரு எழுத்தாளன் சொல்லலாம். இன்னும் நிறைய எழுதுறதுக்கு நினைக்கிறீங்களா? ஆமா, அறிவியல்ல நிறைய எழுத இருக்கு. இலக்கிய ரீதியாக இலக்கியத்திலையும் எழுத வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் போது நிச்சயம் எழுதுவதற்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய எழுதியாச்சு. திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? அதில் இல்லை, இன்னும் திருப்தி அடையல. அதாவது திருப்தி தரக்கூடிய கதையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். எழுத்து முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க எழுத்து இல்லை, முழுமைனா எழுத்து எப்பொழுதுமே ஒரு முழுமையான எழுத்தை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லலாம். மற்றும் எழுத்து முழுமை அடைந்துடுச்சுன்ட்டு சொல்ல முடியாது. எந்த எழுத்தாளர்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் நினைக்கிறீங்களா? இல்லை தமிழ்ல எழுத்தை இன்னும் முழுமை அடையலையா? தமிழ்ல எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துங்கிறது பல விதங்களில் முழுமை அடைஞ்சிருக்கு. சங்க இலக்கியத்திலேயும் முழுமை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் அதனதன் முழுமைகள் இருந்திருக்கு. பட் என்னுடைய எழுத்தை பொறுத்தவரையும் முழுமை அடைந்துவிட்டதாக நான் நினச்சிட்டேன்னா அது எழுதுறது நிறுத்திடலாம் இல்லையா? அதனால் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பதே முழுமை இன்னும் அடையலைங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. நாவல் ஒரு வெற்றிகரமான இலக்கியம் தான் நினைக்கிறீங்களா? நாவல் அப்படி தான் நினைக்கிறேன் நான். நாவல் மிக நல்ல நாவல்கள் தமிழில் வந்திருக்குது. அதில் இது நாவலுக்கு உண்டான ஒரு தேவை, கொஞ்சம் நாவலுக்கு உண்டான ஒரு பொறுமை இன்னும் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். நாவல் படிக்கிறதுக்கு உண்டான வாசகர்கள்கிட்ட என்ன காரணம்? அதுக்கு காரணம் இந்த அவசர யுகம் தான் காரணம் சொல்லுவேன். நாவல் வெகுஜன இலக்கியமாக இல்லைன்னு சொல்றீங்களா? வெகுஜன இலக்கியம் நாவல் விரும்பப்படும் இலக்கியமாக விரும்பப்படும் இலக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அதனுடைய அடையாளம் மறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்றேன். நாவலின் அடையாளம் மறைந்து கொண்டு வருகிறது சொல்றீங்க. எப்போ ஆரம்பிச்சது நினைக்கிறீங்க? நாவல் நம்ம இலக்கியத்திலே உலக இலக்கியத்தில் நம்ம இலக்கியத்தில் இப்போ சென்ற நூற்றாண்டில் ஆரம்பிச்சது இல்லை. வெகுஜன மக்கள் விருப்பத்திலிருந்து மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு சமீபத்தில் அது டெலிவிஷன் அல்லது தொலைக்காட்சி அல்லது மற்ற ஊடகங்களுடைய பாதிப்பினால் நாவல் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொறுமை மக்களிடையே குறைந்து வருவதனால், நாவலுக்கு உண்டான தேவைகளும் குறைந்து வருவதனால் நாவல் இலக்கியங்கிறது கொஞ்சம் விரும்பப்படாமல் இருக்கிறதா தெரியுது. தொலைக்காட்சி தொடர்கள் நாவலுக்கான தேவையை பூர்த்தி செய்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. தொலைக்காட்சி தொடர்கள் தொடர்கதைகளுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறது. தொடர்கதைகளுக்கும் நாவலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நாவல்கள் ஒரு தனிப்பட்ட முழுமையாக தொடர்ந்து எழுதப்படும் ஒரு தொடர்கதைகள்ங்கிறது வார வாரம் எழுதப்படுவது. அதனுடைய பத்திரிகையுடைய அவசரத்துக்கு ஏற்ப பத்திரிகையுடைய தேவைகளுக்கு ஏற்ப எழுத வேண்டியது. அதில் ஆர்டிஃபிஷியல் கிளைமேக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவைப்படும். தொடர்கதைக்கு நாவலுக்கும் வித்தியாசம் தெரியணும். தொடர்கதைக்கு உண்டான தேவையை இப்போ தொலைக்காட்சி பூர்த்தி செய்கிறது. அதனால் தொடர்கதைகள் நீங்களே பார்க்கலாம். வார பத்திரிகைகள் தொடர்கதைகளே இல்லை. இப்போ நீங்கள் அடிப்படையில் ஒரு வெற்றிகரமான நாவலாசிரியர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வெற்றிகரமான தொடர்கதை எழுத்தாளர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெற்றிகரமான சிறுகதை ஆசிரியர்னு நினைக்கிறேன். சிறுகதை தான் எனக்கு ஒரு பலம் நினைக்கிறேன். நான் தொடர்கதை நிறைய எழுதியிருக்கேன். பிகாஸ் வாசகருடைய தேவை, வாசகருடைய கவனத்தை கவர்வதற்காக அதற்காக செய்ய வேண்டியிருக்கிறது. பட் அந்த விதத்தில் தொடர்கதைகள் சில அதுக்குண்டான சில விதிகள்லாம் இருக்குது. சில விதி ஒரு செயற்கையான விதிகள் இருக்கிறதுனால தொடர்கதைகளுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் நாம் கொடுக்கல.
ஆனா தொடர்கதை எழுத்துல மிக பிரபலம் அடைஞ்சது நீங்க தான். தொடர்கதை தொடர்கதை எழுத்தை அதிக பிரபலப்படுத்தியதும் நீங்க தான். அது பிரபலப்படுத்தியது அது வேணா உண்மை. நீங்க சொன்னீங்க அது செயற்கையான பல விதிகள் அதில் இருக்கு அப்படின்னு. பல விதிகள் இருக்கு. அந்த விதிகள் நீங்க உருவாக்குறீங்களா இல்ல உங்க மேல திணிக்கப்பட்டதா? இல்ல அந்த விதிகள் எல்லாமே எல்லாத்தோட அதுக்கு முன்னாடியே கல்கி காலத்திலேருந்து இருக்கு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தொடர்கதைக்கு உண்டான விதிகள் அது ஒவ்வொரு வாரத்திலையும் அடுத்த வாரத்தையும் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆவலை தூண்டணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த ஆவலை தூண்டுவதே ஒரு செயற்கைத்தனமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால தொடர்கதைக்கு நாவலுக்கும் அதனால தான் வித்தியாசம் வருது. அந்த செயற்கைத்தனத்தை எப்பாவது செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்? இல்லை, தொடர்கதை எழுதும் போதே அந்த செயற்கைத்தனத்தினுடைய கட்டாயம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் கிளைமேக்ஸஸ். பட் அதனால தொடர்கதை இதில் பார்த்தீங்கன்னா தொடர்கதை மூலம் சில நல்ல விஷயங்களை வாசகர்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறதுனால அதை ஏற்றுக்கிட்டேன். இப்படி என்ன நல்ல விஷயங்கள்? உதாரணமாக கரையலாம் சம்பவம் ஒரு தொடர்கதை எழுதினேன். அந்த தொடர்கதையில் அந்த தொடர்கதை ஒரு மிஸ்ட்ரி, அதாவது ஒரு மர்மக்கதைன்னு தான் சொல்லணும். ஒரு கிராமத்தில் ஒரு கொலை நடக்குது, அதை பற்றி மர்மக்கதை. இந்த மர்மக்கதை இப்போ மறந்துட்டாங்க. அதில் கூறிய நாட்டு பாடல்கள் இருக்கு பாருங்க. அதை எடுத்துக்காட்டாக கூறின தமிழக நாட்டுப்பாடல்கள், ஒரு நல்ல நாட்டுப்பாடல்கள் பலவற்றை அதில் சொல்கிற போது அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்னு தேடி அந்த நாட்டுப்பாடல்களை தேடினாங்க. நாட்டுப்பாடல் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி கொலையெதிர் காலம்னு ஒரு தொடர்கதை இருந்தேன். அந்த தொடர்கதையில் ஹோலோகிராஃபி பற்றி எழுதியிருந்தேன். அந்த கதையை மறந்துட்டாங்க. அந்த ஹோலோகிராஃபியை பற்றி பல பேர் ஒரு ஆர்வத்தை ஏற்படும். அதனால் அந்த தொடர்கதைங்கிறத ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு மற்ற அறிவியல் சம்பந்தமான விஷயங்களையும் மற்ற இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு கடத்தி கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் தொடர்கதையை அதில் உள்ள செயற்கைத்தனத்தை பரவாயில்லைன்ட்டு செயற்கைத்தனமாக இருந்தாலும் அதனால் நல்லது நடக்கிறதுனால அந்த செயற்கைத்தனத்தை நான் ஏற்றுக்கிட்டேன். நாவல் மீதான மக்களின் விருப்பம் குறைந்து வருகிறது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அது ஆதரவு குறைந்து விடுகிறது. மக்களுடைய ஆதரவு குறைந்து வருகிறது. ஆனால் இப்பொழுது தரமான நாவல்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாவல்களும் நிறைய படைக்கப்பட்டு வருகின்றன. அந்த தரமான நாவல்களை படிக்கக்கூடிய அந்த வாசகர்கள் மாறவே இல்லை. நான் வெகுஜன பத்திரிகைகளையும் இது பண்ணும். அதாவது இலக்கிய பத்திரிகைகளும் வெகுஜன பத்திரிகைகளும் நம்ம வித்தியாசம் தெரியணும். நீங்க ரெண்டு தளங்களையும் இயங்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு தளங்கள்லையும் வெகுஜன பத்திரிகைகளில் இயங்குறதுனால இல்லை, இந்த பத்திரிகைகளையும் ரெண்டுலையும் தான் எழுதுறேன். அது சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம். தமிழில் தரமான திரைப்படம் சாத்தியமா? இப்படி தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது. திரைத்துறையில் எழுத்தாளருக்கான இடம் என்ன? இதை பற்றி பேசுவோம். நீங்க திரைப்படத்துறையில 25 வருடங்கள் பூர்த்தி செய்திருக்கீங்க. அது எப்படி அதை நீங்க உணர்றீங்க? 25 வருடங்கள் அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு உதவியா இருந்ததா அப்படிதான் நான் உணர்றேன். என்னுடைய சில திரைப்படத்துறையில் இருக்கும் சில அருமையான நண்பர்கள் இருக்கார்கள். அவர்களுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சதை உணர்றேன். உங்க பங்களிப்பு இருந்ததா நினைக்கிறீங்களா? பங்களிப்பு இருந்து நிறைய படம் வந்திருக்கு. இல்லை, நீங்க திரைத்துறைக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அவங்க என்னை தேடிட்டு வந்தாங்க, அவங்க என்ன கேட்டாங்க. திரைத்துறை நீங்க தேடலன்னு சொல்றீங்க? நான் தேடல. உங்களை தேடி திரைத்துறை வந்தது? ஆமாம், என்னை தேடி தான் நிற்கிறேன். அது ஒரு நட்பின் மூலமாக வந்தது. அதாவது தொழில் ரீதியாக வந்ததா, நட்பு ரீதியாக வந்ததா? நட்பு ரீதியாக தான் வந்தது. நட்பு ரீதியாக நான் எல்லா டைரக்டர்களும் எனக்கு நண்பர்கள். நல்ல கமல்ஹாசன் போன்றவர்கள்லாம் நல்ல நண்பர்கள். அதனால் அவர்களுடைய பலவிதமான இது பண்ணி நீங்களும் நீங்கள் எழுதலாமேங்கிற மாதிரி. உங்க திரை பங்களிப்பு குறித்து உங்களுக்கு திருப்தி இருக்கா? சில படங்களில் திருப்தி இருக்கு. உதாரணம் ரோஜான்ற படம் இருக்குது, அந்த படங்களில் திருப்தி இருக்கு. முதல்வன் பண்ணோம், அதே மாதிரி இந்தியன், அதே மாதிரி சமீபத்தில் அந்நியன்,
பல விதங்களில் திருப்தி இருக்கு. ஆனால் திரைப்படங்கிறது வந்து திரைப்படத்தில் திரை எழுத்தாளனுடைய பங்கு என்பதை பற்றி ஒரு ஒரு சரியான ஒரு சரியாக தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் வந்துட்டு திரை எழுத்தாளனுடைய பங்கு வந்து திரைப்படம்ங்கிறது ஒரு 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 எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டுறவு துறைன்னு சொல்லலாம். அது கூட்டுறவு முயற்சினுமா. அந்த விதத்தில் கூட்டுறவில் வந்து எழுத்தாளனுடைய பங்கு ஒரு 25 விழுக்காடு தான் இருக்கும். மற்றவர்கள் பல இருக்கிறார்கள். எடிட்டர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி. திரைப்படத்துறை என்பது வந்து ஒரு 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 கலப்பு முயற்சி. எழுத்தாளருக்கான பங்கு குறைவு. இது மற்ற இதை போல் இது குறைவு தான். அது வந்து டைரக்டர் தான் ரொம்ப மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ரஜினிகாந்தோடைய சிவாஜி படத்திற்கு திரைக்கதை வசனம். ஆமாம், அதுக்கான பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு. ஆமாம், என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த அனுபவம் வந்துட்டு எப்போதும் இல்லை. சங்கருடைய படத்தில் வந்துட்டு எந்த விதமான அனுபவம் இருக்குமோ, அந்த சங்கருடைய படத்தை வந்து ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப நிதானமாக பிளான் பண்ணுவார். அதாவது வந்து இதுவே சிவாஜி படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது வந்து திரைக்கதையை முழுமையாக தயாரிக்காமல் அது படப்பிடிப்பில் இறங்கவே மாட்டார். அவர் படப்பிடிப்பை துவங்கிறதுக்கு முன்னாடி சுபம் வரைக்கும் எழுதிடணும். இந்த எழுத்து, இந்த ரைட்டிங் இருப்பாங்க, அது வந்து ரொம்ப முக்கியம்ட்டு. அதனால் வந்துட்டு ஒரு 15 நாள் தேக்கடிலையும் 15 நாள் ஹைதராபாத்லேயும் போயிட்டு அந்த கதையை வந்து விஸ்தாரமாக விவாதித்து அந்த கதை எப்படி இருக்கணும்ட்டு அதுக்கு ஒரு லைன் ஆர்டர் மாதிரி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வசனத்தையும் எழுதி இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எல்லாம் முடிச்சதுனால இப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு படப்பிடிப்பில் ரொம்ப சுலபமாக இருக்குது. ஒரே ஒரு படப்பிடிப்பில் வந்து வேறு காட்சிகள் வந்தால் அதை வந்து சேர்த்து எழுத முடியுது. பிளானிங் சொல்கிறாங்களே, அது திட்டமிடுதலுக்கு ரொம்ப எழுத்து ரொம்ப முக்கியமாக. உங்கள் படைப்பில் இப்போது மீண்டும் ஒரு புதுவிதமான சூப்பர் ஸ்டார் ரஜினியை மக்கள் பார்க்க போகிறாங்களா? ஆமாம், நிச்சயம் பார்ப்பாங்க. நீங்கள் ஸ்டில்ஸ்லேயே பார்த்துக்கலாமே, அவர் வேறு மாதிரி இது இருக்கார். அது வந்து நல்ல கதை. பங்களிப்பு என்னுடைய பங்களிப்பில் ஒரு புதுவிதமான ரஜினியை மக்கள் பார்ப்பார்கள். இல்லை, அந்த கதைக்கு வந்து ரஜினி நடிக்கிறாரோ இல்லையோ, அந்த கதைக்கு ஒரு முக்கியமானோம். அந்த கதை வந்து நிச்சயம் சுவாரஸ்யமாக இருக்கணும். அதனால வந்துட்டு அந்த கதைக்கு தான் அது யார் நடித்தாலும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த கதையை நம்ம வந்துட்டு அந்த கதையில் யார் நடித்தாலும் நல்லா இருக்கும். ரஜினி நடிக்கிறதுனால கூடுதலாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரஜினி நடிப்பதால் கூடுதலாக நன்றாக இருக்கும். யார் நடித்திருந்தாலும் நல்லா இருக்கும். யார் நடித்திருந்தாலும். அதே மாதிரி முதல்வன் எப்படித்தான், முதல்வன் வந்து ஆரம்பத்தில் வந்து ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை. அது வந்துட்டு அவர் வந்து சில அரசியல் காரணங்களால் அவர் கொஞ்சம் தயங்கினார். அது அர்ஜுன் நடித்தார். அது அந்த விதத்துலேயும் வந்து அதே அந்த கதை வந்துட்டு நல்ல ஒரு வெற்றிகரமான படமாக இருந்தது. அந்த மாதிரி தான் இது. நீங்க பங்களிப்பு கொடுத்த சில படங்கள் தோல்வி அடைந்திருக்கு. இருக்குண்ணா. எப்படி நீங்க அதை உணர்ந்தீங்க? அது வந்துட்டு முக்கியமான நான் வந்துட்டு தோல்விக்கு திரைப்படங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் அது தக்க சமயத்தில் அதை முடிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து நான் சாதாரணமாக முடிக்காமல் சில வேளை அந்த முடிவை பற்றி அவங்க தீர்மானமாக இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அடிக்கடி மாற்றுவாங்க, திரைக்கதை மாற்றுவாங்க. நான் எழுதி கொடுத்தது வந்துட்டு சில வேளை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய வியாபார வெற்றியை பற்றி ஒரு சந்தேகங்கள்னால, சில தயக்கங்கள்னால அதை அந்த மாதிரி மாற்றுற போது அந்த படங்கள் வெற்றி அடைகிறதில்ல. அது மட்டும் இல்லை, சொன்ன சமயத்தில், கால கெடுவில் அதை நிறைவேற்றி படங்கள் எப்போதுமே வெற்றிகள் இருக்குது. நான் வந்து எப்போதுமே அந்த டைரக்டருக்கு எப்போ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தாமதமாச்சுன்னா நிச்சயம் அதில் அந்த கதையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நிச்சயம் தெரிஞ்சிடும். நீங்கள் எழுதி கொடுத்ததை மாற்றிடுவாங்கன்னு சொன்னீங்க. நிறைய மாற்றுவாங்க. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை பற்றி கவலையப்படக்கூடாது. சினிமாவில் வந்து அந்த விபத்துகள் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அது உங்கள் பேரை போட்டு வேறு கதைகள்
அதுவும் அதை செய்ய மாட்டாங்க. என் பேரை உங்களுக்கு நீங்க எழுதி கொடுத்தது மாத்திட்டாங்கன்னா அது நிச்சயமா அது நீங்க வேறு கதை இல்லை. நம்ம எழுதி கொடுத்தது வந்துட்டு ஏதோ ஒரு விதமான காரணம் சில ரொம்ப விசாரமாக எழுதியிருப்போம். அது வந்து அது அந்த 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 கால் ஷீட் கிடச்சிருக்காது, அதனால மாற்ற வந்திருக்கோம். அதனால வந்து அதுக்கு அதிக செலவாகும், அதனால மாற்ற வந்திருக்கோம். மற்ற காரணங்கள் இருக்கு இல்லையா? அந்த காரணங்கள் வந்துட்டு நியாயமான காரணங்களாக தான் இருக்கும். அது நீங்க எழுதி முழுக்க மாற்றப்பட்ட கதைகள் நிறைய இருந்திருக்கும். முழுக்க இல்லை, அப்பப்போ சில இடங்களில் மாற்றப்பட்ட, சில இடங்களில் அது கதைகள் ஒன்று ரெண்டு இருக்கும். மாற்றப்பட்ட கதைகளுக்கு உங்கள் பெயர் இருப்பது என்பது எப்படி இருக்கு? அந்த கதைகள் இல்லை, முழு கதைகள் மாற்றப்பட்டு ஓரளவு மாற்றப்பட்டு ஓரளவு மாற்ற அனுமதியோடு. அது வந்து எல்லா சினிமாவில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டி, அந்த மாதிரி ஒரு எண்ணமே கூடாது. அது சினிமா வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பல பேர் அதில் பங்களிக்கிற ஒரு ஊடகங்கிறதுனால அதை பற்றி நம்ம வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது சினிமாவில் அந்த அளவுக்கான ஒரு மனநிலை இருக்கணும், மனநிலை இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு எழுத்தாளனால் அதில் வந்து அதாவது ரொம்ப நான் எழுதின எல்லா வரியும் சத்தியம், அதை வந்து ஒரு வரி கூட மாற்றக்கூடாதுங்கிறது வந்துட்டு சினிமாவில் அதெல்லாம் உதவாது. ஆனால் பத்திரிகையில் அது இருக்குமா இருக்காதா? பத்திரிகையில் மாற்ற மாட்டாங்க. பத்திரிகையில் மாற்றினா அவங்க கேட்டு மாற்றுவாங்க. கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு, அதாவது வந்து சில உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டியிலேயே ஒரு அரசியல் ரீதியாக வந்து சில தாக்கத்தை ஏற்படுத்தும் போது மாற்றுறீங்க பாருங்க. அந்த மாதிரி தான் வந்து பத்திரிகையிலையும் வந்துட்டு அது ஒரு விதத்தில் சில வாசகர்கள்ட்ட ஏதாவது ஒரு தப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ஒரு தயக்கம் இருக்கும்போது அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து கேட்டு தான் மாற்றுவாங்க. தமிழில் இன்னும் ஒரு சிறந்த திரைப்படம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் வரணுமா? இல்லை, எல்லோரும் சிறந்த திரைப்படத்துக்காக தான் வந்து முயற்சிக்கிறாங்க. சிறந்த திரைப்படத்துக்கான முயற்சிகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து நிச்சயம் வந்திருக்கேன். நல்ல திரைப்படங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு படமாக நல்லா வந்துருக்கு. தமிழில் நல்ல திரைப்படம் வந்திருக்கு. அதே வந்து இந்த தமிழில் வந்து அத்தனை திரைப்படங்கள் பொதுவாக நல்ல திரைப்படங்கள் நீங்கள் நல்ல நினைக்கிற திரைப்படங்கள் இருக்கு, நிறைய இருக்குது. முள்ளு மலரம்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்து சமீபத்தில் காதல் வரைக்கும் சொல்லலாம், அல்லது தவமாய் தவமருந்து வரைக்கும் சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு படம், ஒரு 2 படம் நல்லா வந்துட்டுருக்கோம். அந்த படத்தை நோக்கி தான் எல்லாரும் வந்து முயற்சிக்கிறாங்க. கணினி தமிழ் வளர்ந்து வருகிறதா? இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது. கணினி துறையில் தமிழின் பங்கு என்ன, இதை பற்றி பேசுவோம். முக்கியமாக தமிழில் கணினி என்பதை வெகுஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நீங்க தான். உங்களுடைய முயற்சி இதுவரைக்கும் தமிழில் கணினியுடைய அறிமுகத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நிறையவே வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்றேன். கணினியுடைய பயன்பாடு தமிழில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு இணையத்திலும் மற்றும் கணினி பயன்பாட்டிலையும் இந்திய மொழிகளில் முதன்மை வகிக்கிறதுன்னு சொல்லுவேன். அதில் சந்தேகமே இல்லை. மற்ற மொழிகளை போல இல்லாமல் வந்துட்டு பலவிதமான முன்னேற்றங்கள் தமிழில் இருக்கிறது நான் பார்ப்பேன். உதாரணமாக வந்துட்டு தமிழ் எழுத்து உருவாக்கம், அதாவது ஃபாண்ட்னு சொல்லுவாங்க, அந்த எழுத்து உருவாக்கத்திலிருந்து ஆரம்பிச்சது. தமிழ் விசைப்பலகை, இவைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆரம்பத்தில் முதல்லேருந்தே தமிழில் வந்துட்டு பலவிதமான முயற்சிகள்னால, நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர் அல்லது வந்து கனடா, ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய முயற்சியினால் வந்து கணினி தமிழ் வந்துட்டு பல விதத்தில் வந்துட்டு எல்லா மொழிகளையும் வந்து எல்லா இந்திய மொழிகளையும் விட முன்னேற்றத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அது என்னுடைய இது மட்டும் இல்லை, பல பேருடைய முயற்சிகள்னால. நீங்கள் ஒரு அறிவியல் சிந்தனையாளராக பணியாற்றிட்டு இருந்தீங்க.
ஆமா. அப்போ முக்கியமா வந்து எழுத்தாளரும் இருக்க முடியுது. எது உங்களை அதிகம் பாதிச்சது, அறிவியலா இலக்கியமா? அறிவியல். நான் வந்து அறிவியல் படிச்சதுனால என்னுடைய சில வகையான இலக்கியங்களை வந்துட்டு இலக்கியத்தில் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட முடியல. அறிவியல் நோக்கத்தினால, அறிவியல் நோக்கு இருக்கிறதுனால. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காதல் கதைகள் நான் ஜாஸ்தி எழுதிருக்க மாட்டேன். ஏன்னா காதல் மேலேயே ஒரு அதுவே வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னுட்டு ஹார்மோனுடைய ஒரு விஷமங்கிற மாதிரி அறிவியல் மூலமாக பார்க்கறதுனால அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஒரு அமர காதல் கதையோ இதுவோ நாவலோ என்னால் எழுதவே முடியாது. அந்த விதத்தில் அறிவியல் வந்துட்டு ஒரு விதத்தில் என்னுடைய எழுத்தினுடைய போக்கில் எழுத்தினுடைய அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவேன். அவங்களுடைய இலக்கியம் அறிவியலை பாதிச்சிருக்கா? இலக்கியம் அறிவியலை பாதிக்க முடியாது. உங்களுடைய இலக்கிய ஆர்வம் வந்துட்டு அறிவியலை அது நிச்சயம் பாதிக்கவே முடியாது. அந்த அறிவியல் வந்து மிக தனிப்பட்ட அது பெரிய சாகரம். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு இலக்கியங்கிறது அறிவியலுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். உதாரணமாக வந்து அறிவியலும் இலக்கியம் சேர்றது வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. விஞ்ஞான கதைகள், விஞ்ஞான புனை கதைகள் இருக்கு பாருங்க. அதில் வந்து அறிவியலும் இலக்கியமும் சமீபத்தில் தான் அதை வந்து அது ஒரு தனிப்பட்ட இலக்கியமாக வந்து அவங்க அடையாளம் கண்டிருக்காங்க. வாக்குப்பதிவு எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது, உங்களுடைய பங்கு அதிகமாக இருந்துச்சு. ஆமாம். அந்த முதல் அந்த தேர்தலே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாட்டில் அத்தனை பகுதிகளுமே பயன்படுத்தாங்க. முதல் முறையாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தின போது நீங்களும் அந்த இடத்துல பரூர் நான் தான் போயிருந்தேங்க. எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த முதல் முறையாக செய்கின்ற முயற்சி? அது வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் இருக்குமா? ஆமாம், 20 வருஷங்கள். 1989, 88, 89 அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த முதல் முறையாக வாக்குப்பதிவு பருவூர் நோட்டு ஒரு இடைத்தேர்தலில் பயன்படுத்தினாங்க. அதுலேயும் ஒரு சில பூத்ஸில் மட்டும் பயன்படுத்தினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு தேர்தல் கமிஷனுடைய அவங்களுடைய பிடிவாதம்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். அவர் வந்து கணேசன்ட்டு ஒரு செக்ரட்டரி இருந்தார். அவர் ரொம்ப அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக அதை பயன்படுத்தினாங்க. அது பருவங்கிறது வந்து கேரளாவில் இருந்ததுனால கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எழுத படிப்பை தெரிஞ்ச அந்த அறிவு அதிகமாக இருந்ததுனால அந்த தொகுதியில் வந்துட்டு அது ஒரு பயணியர்னு சொல்லுவாங்க, ஒரு முன்னோடி மாதிரி அவங்க வந்துட்டு அப்போவே வந்துட்டு அவங்க உற்சாகமாக வந்துட்டு அதை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து தோற்றவர் வந்து ரொம்ப கேஸ்லாம் போட்டு அதை வந்துட்டு அந்த அந்த இயந்திரத்தின் மேல எந்த வித குறையும் சொல்ல. இயந்திரம் அப்போ இருந்ததுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம் நீங்க அறிமுகப்படுத்துற காலத்துல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கா? அந்த பரிசோதனைக்கு அப்புறம் வந்து என்னென்ன மாறுதல்கள் செய்யணும்ட்டு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேறுபாடு இருக்கும். அந்த முதல் தேர்தல்களில் பயன்படுத்த அதே முறை தான் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் அதே முறை தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ பல இடங்களில் பல தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுது. அனைத்து நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுது. அது யாருடைய வளர்ச்சி? இது அறிவியல் வளர்ச்சியா இல்லை மக்களுடைய மனப்பக்குவத்தின் வளர்ச்சியா? அதில் ஒரு எளிமையை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்துட்டு அந்த இயந்திரம் வந்து பொய் சொல்லாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதனால வந்து ஒரு அதனுடைய வளர்ச்சின்னு சொல்ற போது என்ன கேட்டீங்க, யாருடைய வளர்ச்சி? மக்கள் அந்த அடிப்படையில் அந்த அறிவியலுடைய வளர்ச்சியில் மக்களுடைய மனப்பக்குவத்தின் வளர்ச்சியா? அறிவியலுடைய வளர்ச்சி அப்பவே முடிஞ்சு போச்சு. அது வந்து டிசைன்லேயும் முடிஞ்சு போச்சு. மக்களுடைய மனப்பக்கத்தின் மக்களுடைய சம்மதம் வந்து மெல்லத்தான் வந்தது. அந்த விதத்தில் வந்து
ஒரு ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த 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 இயந்திரம் வந்து உண்மையை சொல்கிறது. இது வந்து இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இதில் வந்து கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு அது இயந்திரத்தை வேணால் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உடைச்சிடலாம், அவ்வளோதானே வழியே. அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது கூட அதில் ஒரு பட்டன் இருக்குது. அது யாராவது வந்துட்டு இந்த பூத் கேப்சரிங்னு பண்ணாங்களே, அதை வந்து இது பண்ணாங்க. அதுக்கு மேலே யாரும் ஓட்டு போடாதபடி அதை ஃப்ரீஸ் பண்ண முடியாத ஒரு வசதியும் இருக்குது. அதில் எந்த சமயத்தில் வந்து அதை அந்த 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இப்போ கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேர்தல் கமிஷனில் வந்துட்டு எந்த சமயத்தில் வந்துட்டு அந்த ஒரு டைமர் வச்சுட்டு எந்த சமயத்தில் அந்த ஓட்டு போடப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இதுக்கும் அறிவியலால் அது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தீர்மானிக்க முடியும். தமிழில் இப்போ கணினி வளர்ச்சிக்கான போதுமான தமிழ் வளர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கு, அது வளர்ந்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கணினி தொடர்பான ஒரு ஏறக்குறைய 1,00,000 வார்த்தைகளுக்கு அந்த ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த வந்துட்டு புது இதில் வந்துட்டு அந்த 1,00,000 வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகள் வந்துட்டு அதை செஞ்சுருக்காங்க. அதை செஞ்சுட்டு அதை வந்துட்டு கணினி தமிழுக்கான வார்த்தைகளை எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கூட தமிழுக்கான மென்பொருள் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழுக்கான மென்பொருள் வந்து 2 முக்கியமாக தேவைப்படுறது வந்துட்டு ஒரு தமிழ் எழுத்து பரிச்சயம்னு ஒன்று, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் ஒன்று. தமிழ் எழுத்துக்களை பரிச்சயம் கணினி மூலம் பரிச்சயம் பண்ணிக்கிறது. அதில் வந்து முயற்சிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மற்றபடி தமிழுடைய ஓசைகளை இந்த வாய்ஸ் ரெக்கக்னைஸ் சொல்கிறாங்களே, தமிழ் வார்த்தைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பேசுகிறத வந்து தமிழில் வந்து அப்படியே டைப் அடிக்க முடியாத அந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் வந்துட்டு இன்னும் வரல. அதில் வந்து ஆராய்ச்சி தேவைப்படுது. ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு, ஆனால் ஆராய்ச்சி வந்துட்டு அவ்வளோ வேகத்தில் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் அனுபவங்களை முன்வைத்தமைக்காக திரு சுஜாதா மிக்க நன்றி. நல்லா கேட்டீங்க. இத்துடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.